சரி, இன்றைக்கு இந்த முக்கோணிட பரப்பளவான தரவில் தந்துருக்குறான். என்னது? ஏடிபி. எது? இந்த கோணம் ஏடிபி 90. இந்த பிடி சமன் 9 சென்டிமீட்டர் தந்துருக்கான். அடுத்தது சைன் பிஏடி. சைன் பிஏடி இந்த கோணம் சைன் பிஏடி சமன் கொஸ் சிஏடி சமன் 3 5ன்னு சொல்கிறான். சரிதானே? கேட்குறேன் என்னடா? முக்கோணி ஏபிசின்ற பரப்பளவு கேட்குறான். ஏன்னா முக்கோணி ஏபிசின்ற பரப்பளவு தான் கேட்குறான். சரி, முதல்ல என்ன செய்ய வேணும்? இதயம் காண வேணும், இந்த நிலத்தையும் காண வேணும். இதயம் கண்டால் தான் இந்த முக்கோணியில் பரப்பளவானே அடிதர சங்குத்தியாக இருந்தானே. அப்போ முதல்ல இந்த நிலத்தையும் காணுவோம். அதுக்கு சைனை போட்டு முதல்ல இந்த நிலத்தை காணுவோம். சரியானே? சைனை போட்டு இந்த நிலத்தை கண்டால் தான் இந்த நிலத்தை காணலாம். சைன் போட்டால் தான் வரும் எதிர்பக்கத்துங்கள் செம்பக்கம். சரியானே? சைன் டீட்டா போடுவோம். சரியானே? சைன் பிஏடி சமன் இது பிடி கீழே ஏபி. பிடி கீழே ஏபி. சரியானே? போட்டோம்னால் சைன் பிஏடி 3 கீழே 5 சமன் பிடி 9 கீழே ஏபி. சரியானே? ஏபி இங்கே போகும், 5 பெருக்கப்படும், 3 இங்கே பிரிப்படும். ஏபிசி ஏபி சமன் 9 தர 5 கீழே 3 பிரிக்கிறோம் என்றால் 3 5 15. ஏபி சமன் 15. இந்த ஏபி 15 வந்துட்டு. சரியானே? இந்த ஏபி 15. இனி இந்த ஏடியை காணணும். ஏடி பைதகரஸ் தொடரில் காணுவோம். சரியானே? இந்த ஏடியை பைதகரஸ் இந்த தொடர்பில் காணுவோம். சரியானே? பைதகரஸ் தொடர் வேண்டாம். ஏபி வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் சக பிடி வர்க்கம். ஏபி வர்க்கம் 15 வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் சக பிடி வர்க்கம் 9 வர்க்கம். 15 வர்க்கம் 225 சமன் சரி சய இங்கே கழிச்சிடணும். சய 9 வர்க்கம் 81 சமன் ஏடி வர்க்கம். சரியானே? இதை இங்கே கொண்டு வரணும். சரி, கழிச்சா கொண்டால் 4 12 8 போனால் 4 2 3 144 சமன் ஏடி வர்க்கம். 144 12 வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம். சரியானே? அப்போ 12 சமன் ஏடி. ஏடி எவ்வளவு? ஏடி சமன் 12 சென்டிமீட்டர். இப்போ ஏடி இது 12 சென்டிமீட்டர். சரியானே? அடுத்த கொஸ் சிஏடி. கொஸ் போடுவோம். கொஸ் அயல் பக்கத்துங்கள் செம்பக்கம். ஏன்னு அடுத்தது கொஸ் சிஏடி சமன் ஏடி கீழே ஏசி. ஏடி கீழே ஏசி. கொஸ் சிஏடி 3 கீழே 5 சமன் ஏடி 12 கீழே ஏசி. ஏசி இங்கே வரும், 5 பெருக்கப்படும், 3 பிரிபடும். ஏசி சமன் 12 தர 5 கீழே 3. சரியா? சரி, இனி இதை பிரித்தா கொண்டால் 4. அப்போ ஏசி சமன் 4 20. சரியா? ரைட். இனி இதுக்கும் பைதர் தொடரில் போடுவோம். என்னோட வரும் இது 2 வர்க்கம், இது 2 வர்க்கத்தினையும் கொடுத்தது சமன்.
ஏசி வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் சக டிசி வர்க்கம். சரியா? ஏசி வர்க்கம் வந்து 20 வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் வந்து 12 வர்க்கம் சக டிசி வர்க்கம். சரியா? டிசி வர்க்கம் 20 வர்க்கம் 400 சமன் 144 சக டிசி வர்க்கம். இங்கே அந்த கழிப்படம் 400 சய 144 சமன் டிசி வர்க்கம். 100 கழித்து கொண்டால் 6 5 2 சமன் டிசி வர்க்கம். 16 வர்க்கம் சமன் டிசி வர்க்கம். 16 சமன் டிசி. அப்போ டிசி சமன் 16 தானே. இது வந்து 16, இது வந்து 16 சென்டிமீட்டர். சரியானே. இனி பார்ப்போம் முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு. ஏபிசியின் பரப்பு சரியானே. அரைதர அடி வந்து 9 சென்டிமீட்டர் சக 16 சென்டிமீட்டர். தர செங்குத்துயரம் 12. சரியானே. அரைதர 9 25 தர 12. சுருக்கினம் என்றால் 6 6 25 150 சென்டிமீட்டர் வர்க்கம்.